இப்போ புரியுது நம்ம ஊரில் ஏன் ஒருத்தவன் ஆர்கானிக் விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு. போகிற வழி தான் அவனை ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம். அதிசயமாக இருக்கே, நீலாம் இந்த சைடு வந்திருக்க. அது ஒன்றும் இல்லைப்பா, நீ ஏதோ விவசாயத்தை பற்றி புதுசாக பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் இதுவும் புதுசால எதுவும் பண்ணல. நம்ம ஆளுங்க பழசாப்பா மேலே இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அப்புறம் நீ தான் மருந்தே போடுறது இல்லையே, அப்போ விலை கம்மியாக தானே இருக்கும். எனக்கு ஒரு 10 கிலோ அரிசி கூட. நான் மருந்து போடாமல் பண்ணுறதுனால எனக்கு விளைச்சல் கம்மியாக தான் இருக்கும். அப்படி எப்படி நான் அதே விலைக்கு தர முடியும் சொல்லு? விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, உயிர் தான் முக்கியம். நீ ஒரு 10 கிலோ அரிசி கொடு. அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கண்ட்ரோல் ஆகிரும்ல. இது சாப்பிட்டா மட்டும் உடம்பு கண்ட்ரோல் ஆகாது. நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றது தெரியுமா, அதை நிறுத்து, அப்புறம் கண்ட்ரோல் ஆகிடும். சரக்கு என்ன நிறுத்துதா இல்லை நான் அதை நிறுத்துறேன்னா எனக்கு தெரியாது. அதெல்லாம் போகிற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல இதை ஆரம்பிப்போம்.